ஸோ வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. யூனிவர்ஸ் வந்து உங்களோட கனெக்ஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் ரீடிங் தான். ஸோ இது ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ்கான ரீடிங். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களோட கனெக்ஷனுக்கு என்ன சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வந்து ஷார்ட் ரீடிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 3 கார்ட்ஸ் மட்டும் புல் அவுட் பண்ணி ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கார்டை ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது யூனிவர்ஸ் வந்து உங்கள் கனெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஜோடியாக் சைன் பார்த்தீங்க அப்படின்னா லீப்ரா, அக்வாரியஸ், பீசஸ், ஜெமினி இதெல்லாம் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கார்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து தி மூன். த மூன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங். அதாவது இந்த கனெக்ஷனில் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது, ஹிடன் எமோஷன்ஸு, அதே மாதிரி அன்கிளியர் இன்டென்ஷன் வந்து இருக்குது. ஸோ வந்து மூன் கார்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு இல்யூஷன், ஒரு பயம், ஒரு சப்கான்ஷியஸ் ஃபீலிங்ஸ் வந்து காட்டும். ஸோ வந்து 2 பேருக்கும் உள்ள அந்த ஃபீலிங்ஸை வந்து ஃபுல்லாக வந்து வெளியே காட்டுறது கிடையாது. ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து இந்த கனெக்ஷன் வந்து இன்ட்யூஷனை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான லெசன் வந்து ஒரு ஹீலிங் பீரியடு. ஸோ வந்து ஓவர் திங்கிங், எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மைண்டை வந்து காம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன் அண்ட் இன்னர் கிளாரிட்டி, ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து தேவை. இப்போதைக்கு வந்து உங்களுடைய இந்த கனெக்ஷனுக்கு இப்போ வந்து இது தேவைப்படுது. அண்ட் ஒரு அப்சர்வேஷன், பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அண்ட் நம்ம வந்து இது வந்து வாட் வில் அன்ஃபோல்டு அப்படின்றதுக்கு வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு கம்யூனிகேஷன், கியூரியாசிட்டி அண்ட் வாட்சிங் எனர்ஜி இருக்கலாம். ஸோ வந்து சில டைமில் வந்து இன்டைரக்ட் கம்யூனிகேஷன், அதே மாதிரி உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறது, அந்த மாதிரி அப்சர்வேஷன் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து ஒரு ஸ்மால் மெசேஜ் இல்லை அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, infinite blessing give your soul. Thank you.